இப்போ எதுக்கே இவங்களை எவிட் பண்ணீங்க? ஆனா ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் 9 இந்த வீக்கோட எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் 2 வாரமா தான் கேம் செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இவரத்துக்கு வெளில போட்டுருக்காங்க. அது யாரு என்ன, இந்த சண்டே எபிசோட்ல என்ன நடந்துச்சு அதெல்லாம் மொத்தம் பாத்துக்கலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சாட்டர்டே எபிசோட் எப்படி இருந்துச்சு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சண்டே எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜேஎஸ் வந்து கானாவினத்தை ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்ப வர வர கானாவினத்தோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறுது. அதனால அந்த ரீசன் சொல்லி சொன்னாரு. ஏன்னா இப்ப போன வீக் கூட 2 பேர் ஃபைட் போட்டாங்க. கானாவினத் பிரஜன், கானாவினத் திவ்யா, கானாவினத் அமித், கானாவினத் ஆதிரை, இவங்க எல்லாத்துக்கும் ஃபைட் வந்துகிட்டே இருந்தது. அதுக்காக ஒரு ரோஸ்ட் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்களாம். ஏன் அது மட்டும் இல்லாம ஏன் இப்பெல்லாம் ரொம்ப சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டிருக்காங்களாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதரிக்க ரோஸ் வந்திருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கானாவினத்துக்கூட ஒரு சண்டை நடந்திருக்கோம்ல, அதனால நீங்க வெளியே இருக்க விஷயத்த உள்ள வந்து சொல்றீங்க, வாட்டர் மிலான் பண்ணதுக்கு அவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் ரோஸ்ட்ல பெரிய ரோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம எபிசோட பார்த்தா தான் தெரியும். இந்த வீக் வந்து கானாவினத்தை செம்ம சண்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கானாவினத்து வந்து எல்லாத்துக்கும் சண்டை போடுறாரு. அண்ட் மறுபடியும் கானாவினத்துக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு. அது என்ன ரோஸ்ட்னு பாத்தீங்கன்னா, தகுதி இல்லைன்னு ஒரு வேர்டு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த வேர்டை வச்சு ரோஸ்ட் பண்ணிருக்காராம். இவர் தான் வாட்டர் மிலான் ஷா தகுதின்னு சொல்லும் போது இவர் வந்து பேசியிருப்பாரு. அதே மாதிரி இவரும் இப்ப எதுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரோஸ்ட் வந்திருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் வந்திருக்கு. ரோஸ்ட்னா சாதாரண ரோஸ்ட்ல ஹெவி ரோஸ்டா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அன்வான்டா ஃபைட் போடுறது, அன்வான்ட் வேர்ட்ஸ் பேசுறது, அப்புறம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் வச்சு ரோஸ்ட் வந்து சொல்றாங்க. அது மட்டும் தான் கமர்தீன்ட்ட ஒரு ஹேண்ட் அவுட் வந்து காட்டியிருப்பாங்க. அதை வச்சு ரோஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. லிட்டரலி அந்த திவ்யா அலுவலக ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு நம்ம எபிசோட பார்த்தா தான் தெரியும். இதுல கொஞ்சம் பேருக்கு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா, கமருதீன், அரோரா, இவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, மறுபடியும் கேப்டன்சி ரோஸ்ட் இருக்கு. நேற்று இதாச்சு அடி நடிச்சு கேட்ட போட்டு மறுபடியும் உள்ள கேட்ட மூட்டிங்க ஒரு நாள் சொல்லிட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் கேம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஹவுஸ் மட்டும் ஆன்சரும் பண்ணிருக்காங்களாம். அப்புறம் வந்து விஜய் வந்து நம்ம ரெட்ரோ டீம் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்பெஷலா பிரஜனி சுபிக்ஷாவும் பண்ணிருக்காங்க அந்த நகையை எடுத்ததுக்கு. அப்புறம் அந்த டாஸ்க் விளையாண்டதுக்கு எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களாம். அப்புறம் சேவ் ஆர்டர் பாத்தீங்கன்னா, இதை பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிருங்க. ஏன்னா அப்படி ஒரு சேவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேவ் யாருன்னு பாத்தீங்கன்னா, கனியை சேவ் பண்ணிருக்காங்க. ஓட் லிஸ்ட்ல லாஸ்டா இருந்தவங்க ஃபர்ஸ்டா சேவ் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து சுபிக்ஷாவை சேவ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஆர்டரை திரும்பி போட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழ இருந்து மேல வராங்க போல சேவ் பண்றதுல. இந்த சீசன் இதே உருப்படியா பண்றது இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் தேர்ட் சேவ் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி. அண்ட் ஃபோர்த் சேவ் பிக்கல்ஸ் விக்ரம் சேவ் பண்ணிருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லி சேவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன்ட் நம்ம எபிசோட பார்த்தா தான் தெரியும். அண்ட் 5th சேவ் வந்து கமுத்தின் சேவ் பண்ணிருக்காங்க. 6th சேவ் அமித் சேவ் பண்ணிருக்காங்க. இல்ல ரீசன் வந்து கமுத்தினுக்கு வந்து உங்க கேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ஒரு கேம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இன்னமும் தெரியல. போன வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி அவர் நிறைய வேர்ட் சூஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி கேட்டாரான்னு தெரியல. ஆனா உங்க கேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் அமித்துக்கு வந்து கேமுக்குள்ள நீங்க வரல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்து சேவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் 7th பாத்தீங்கன்னா கானாவித சேவ் பண்ணிருக்காங்க. 8th பாத்தீங்கன்னா திவ்யா கணேசை சேவ் பண்ணிருக்காங்க. இல்ல கானாவித சேவ் பண்றது பயங்கர ஹெவி கிளாப் வந்திருக்கு, பயங்கரமா வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் யாருக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன், எஃப்ஜே, இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல நம்ம பிரச்சனை எவிட் பண்ணி வெளில வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்க 4 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல இருக்க எல்லாத்தையுமே கடைசியா சேவ் பண்ணிருக்காங்க. லாஸ்டா 2 பேர்த்த சேவ் பண்ணதும் அவங்க 2 பேர் டாப்ல இருந்தவங்க தான். ஏன் இப்ப பிரஜனை எவிட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பிரஜனை எவிட் பண்ணாதான் சாண்ட்ராவோட கேம் மாறும். அவங்க ஏன்னா போன வீக் ரொம்ப லோ ஆயிட்டாங்க பிரஜனை சொன்னாலே அவங்க ரொம்ப லோ ஆயிடுறாங்க. அதனால இந்த வாட்டி பிரஜனை எவிட் பண்ணிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் வரதுல நம்ம டீம் ஏஞ்சல் டாஸ்க்னு சொல்றாங்க. அது என்னன்னு பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டீம் ஏஞ்சல் வச்சாங்கன்னா நம்ம பிரஜன் வந்து டீம்னா இருந்தாலும் ஏஞ்சல் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம சாண்ட்ரா டீம்லாண்டான்னு சொல்லி ஏஞ்சலா நினைச்சு ஏதாச்சும் சம்பவம் செய்வாங்க தெரியும். சோ அதனால அவங்க உள்ள வச்சுட்டு இவங்களை வெளில அனுப்பியிருப்பாங்க. ஆனா இப்ப பிரஜனை வச்சுட்டு எஃப்ஜே இல்ல கனி இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் அமைச்சிருக்கலாம். ஆனா ஒய் பிரஜனை எவிட் பண்ணிருக்காங்க. இந்த எவிக்ஷன் ஃபேர் அண்ட் ஃபேர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பிரஜனை எவிட் ஆகும்போது சாண்ட்ரா ரொம்ப உடஞ்சுதாங்க தான் சொல்லணும். போயிட்டு கேட்டை கட்டி குடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தாங்களாம். லிட்டரலி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னு ஒழுங்கா தெரியல. வெளில போயிட்டு உள்ளுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு ஒழுங்கா தெரியல. பார்ப்போம். எல்லாத்தையும் எபிசோட்ல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்ட் வந்து ஸ்டேஜ்ல நடந்திருக்கு. வா மாமா வா மச்சான் அந்த மாதிரி ஏதோ நடத்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சண்டே எபிசோட்ல இந்த தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. இதுல எது வரும் எது வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா பாதி சேனலே கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டிய நம்மள தான் போடுவாங்க. இந்த சண்டே எபிசோடும் அவ்வளோக்கா தான் நடக்காது. பிரசன்ட் எவிக்ஷனை தவிர வேற எதுவும் ஒன்னும் ஒழுங்கா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலான்ட்டு சாட்டர்டே எபிசோடே அப்படி இருந்தது. சண்டே எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ என்ன நடக்குது இந்த வீக் ஒரு நார்மலான வீக் தான். அது மட்டும் இல்லாம திவ்யா ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஜெயில உட்காந்து பத்தி கேட்டாங்களா இல்லையா
இல்லையான்னு தெரியல, எதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம பிபி டீம் நல்ல எவிக்ஷன் ப்ரெசன்ட் பண்றாங்க. ஓட்டு போட சொல்லி ஓட்டு இருக்கிறவங்க அனுப்பிட்டு ஓட்டு இல்லாதவங்களை உள்ள வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஒருவேளை டாப் 5 இப்படியா இருக்குமோ? எஃப்ஜே, கனி, சபரி, ரம்யா, ஜோ, அரோரா, இதான் டாப் 5 இருக்கும்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு டாப் 5 என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.